மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகள் உள்ளது. இந்த அணைகள் மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் நிலங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 46,107 ஏக்கர் நிலங்களும் என மொத்தம் 86,107 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி, தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றிலிருந்து மேற்பரப்பு நீரை எடுப்பதற்காக செயல்படுத்தப்படும் அரியநாயகிபுரம் குடிநீர் திட்டம் மாநகராட்சிக்கு மேலும் 50 மில்லியன் லிட்டர் தண்ணீரை வழங்குவதை உறுதி செய்யும் என்பதால் மாநகராட்சி 24 மணி நேரமும் குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் வழங்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் ஆழ்துளை கிணறு மற்றும் பம்ப் செட் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி ஆழ்துளை கிணறு மற்றும் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தை உடனே நிறுத்த கோரி முரப்பநாடு கிராம மக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இத்திட்டத்தை கைவிட கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முரப்பநாடு கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். ஏற்கனவே 75 உரை கிணறுகள் அமைத்ததன் காரணமாக மழை காலங்களில் ஊருக்குள் தண்ணீர் வருவது வழக்கமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தற்போது மீண்டும் புதிதாக ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் செல்லும் வழித்தடத்தை அடைத்தால் கிராம மக்கள் இந்த பகுதியில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என குற்றம் சாட்டியுள்ளனர். அனைவருமே ஊரை காலி செய்து வெளியில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். எங்கள் ஊரில் நிறைய உரை கிணறுகள் போட்டு அங்கங்க குடிநீர் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் நிறைய தடுப்பு சுவர்கள் அமைத்து பம்போசுகள் கட்டியும் அங்கே கேபிள்கள் வெளியில் போட்டுக்கொண்டு பொதுமக்கள் போக வரத்து முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய விவசாயங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. 2023 வெள்ளத்தில் ஏகப்பட்ட உரை கிணறுகள் போட்டதன் காரணத்தாக எங்கள் ஊரில் நிறைய வெள்ளம் ஏகப்பட்ட அலிமானங்கள் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விட்டன. இன்னும் அதை சரி செய்ய முடியாமல் கிடைக்கிறார்கள். இன்னும் மறுபடியும் 10 கிணறுகள் 2 பம்போஸ்கள் கொண்டு போட இருக்கிறார்கள். அதை போடக்கூடாது என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே உள்ள உரை கிணறுகளால் தங்களுக்கு பாதிப்பு உள்ளது என பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாகவும், இந்த சூழலில் தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் மீண்டும் இந்த பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியது மிகவும் வேதனைக்குரியது என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஏற்கனவே உள்ள உரை கிணறுகளால் ஏற்படும் பாதிப்புகளை சீர் செய்ய வேண்டும். மழைக்காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் வராமல் இருக்க கரையோரத்தில் தடுப்புகள் அமைத்து தர வேண்டும். பம்ப் ஹவுஸில் இருந்து வரக்கூடிய மின் வயர்களை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். உரை கிணறுகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதை நிறுத்த வேண்டும். புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிணறு சாதாரணமாக ஒரு 2 கிணறு 3 கிணறு உணக்கிணறு போட்டாங்க. அது கிணறு போட நாங்களும் யாருமே அதை கண்டுக்கிடலை. குடிநீர் தானே போதும், நாங்களும் கண்டல. அடுத்தாப்புல பெரிய சம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் பெரிய பொருள் போட ஆரம்பிச்சாங்க. இதனால எங்கள் ஊர் ரொம்ப பாதிக்கும். 2023 ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் எங்கள் ஊரை ரொம்ப சேதப்படுத்தி போயிட்டு 20-25 வீடு கிட்ட போயிட்டு ஆடு மாடு எல்லாமே ரொம்ப இதாகி ரொம்ப போயிட்டு. இதில் ஊர் பக்கத்தில் என்ட்ரன்ஸ் காம்பவுண்ட், எங்கள் ஊர் காம்பவுண்டு அது பக்கத்தில் அடுத்தாப்புலையும் கிணறு 10 கிணறு ஒரு பம்போஸ் பெரிய லெவலில் போடுறாங்க. அது போட்டால் எங்கள் ஊரில் நாங்கள் யாரும் குடியிருக்க முடியாது. மோட்டர்ஸ் ஆன் பண்ணாங்கன்னா எங்கள் ஊரில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கரண்ட் சவுண்ட் அந்த அளவுக்கு கேட்கு. தாலுகா ஆஃபீஸோ எல்லா பக்கமும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தும் அது எங்களுக்கு சரியான முறையில் பதில் இல்லை. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளை கைவிட தமிழக அரசும் பொதுப்பணித்துறையினரும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முரப்பநாடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.